இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ளே வந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் முட்டை இருக்கா? இல்லைனா கூட பரவாயில்ல, கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. எப்படி இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டையை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 4 முட்டை நான் கொட்டி ஊற்றிக்கிறேன் ஒரு கிண்ணத்தில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ண வேணாம். ரொம்ப நம்ம எவ்வளோ நிறைய பீட் பண்ணால் ரொம்ப பொங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம நல்லா அது கலந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் தண்ணி வச்சோ இல்லை இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சோ இந்த மாதிரி வச்சு மூடிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த வெந்துட்டுருக்க டைம்லேயே நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு கப்பில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் பெப்பரும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. இந்த பேஸ்ட் மாதிரி அந்த டிப் பண்ணி இது பண்ணுறதுக்காக ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கான எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பிரெட் ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் இது வெந்திருக்கும். இது வெந்துருச்சான்னு கத்தி வச்சு நான் குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் பண்ண போகிறேன், எடுத்து கட் பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்டப்படி எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு பீஸாக எடுத்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இதில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க அந்த எக் பீசஸ்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எக் ஆல்ரெடி நமக்கு உள்ளே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வெளியில் உள்ள அந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே ப்ரௌன் கலர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் செம்மையான ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். முட்டை இருந்தாலே சூப்பராக செஞ்சிடலாம். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே.